நம்ம ஊர்ல எப்படி போர் அடிச்ச ஃபேமிலியோட டிமார்ட் ஷாப்பிங் போவோமோ அதே மாதிரி தான் இந்த ஊர்ல காஸ்கோ ஷாப்பிங் வரும். இந்த ஊர் காசுக்கு $20 தான்ப்பா பட்ஜெட்னு போட்டு வருவோம். ஆனா வெளியே போகும்போது ஒரு $200 நம்ம ஷாப்பிங் பண்ணிருப்போம். வீட்ல இருந்து கிளம்பும் போது வாழைப்பழம் மட்டும் தான்ப்பா வாங்கணும்னு பிளான் பண்ணி வந்திருப்போம். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தேவை உள்ளது தேவையில்லாதுன்னு பாக்குறதெல்லாம் எடுக்கிறதுக்கு கை போகும். டோட்டலா ஒரு ஷாப்பிங் மோட்குள்ள போயிருவோம். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. அதுவும் நம்ம ஊர் ஐட்டம்ஸ்லாம் கண்ணில் பட்டுச்சுன்னா போதும், ஐன்னு உடனே எடுத்து வச்சுப்போம். எடுக்கும் போது என்னமோ கம்மியா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பில்லு போடும் போது தான் தெரியும் இவ்வளவு வாங்கியிருக்கோமான்னு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. வீட்டுக்கு வந்துட்டு இனி 2 மாசம் கழிச்சு தான் இங்க வரணும்னு நினைப்போம். ஆனா மறுபடியும் இங்கே தான் வருவோம்.